இந்த கோவில்ல பிரதான வேண்டுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க, நாகதோஷம் உள்ளவங்க இந்த புத்துக்கிட்ட வந்து நாகசைலைங்களுக்கு பூஜை பண்ணி அம்பாள்கிட்ட எலுமிச்சப்பழம் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இந்த கோவில்ல அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி தினத்துல குழந்தை இல்லாதவங்களுக்கு முளைப்பயிறு பிரசாதமும் கண்ணாடி வளையல், அம்பாளுக்கு வளகாப்பு செய்யப்பட்ட கண்ணாடி வளையல அவங்களுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்க. அது போட்டுக்கிட்டு ஒரு 30 நாள், அதிகபட்சம் 90 நாளுக்குள்ள அவங்களுக்கு குழந்தை பாக்கி அம்பாளோட அனுகிரகத்துல அவங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் கல்யாண தடை உள்ளவங்க இங்க இருக்க நாகசிலைங்களுக்கு பூஜை பண்றாங்க. வெள்ளிக்கிழமையில 10:30 மணில இருந்து 12 மணிக்குள்ள இங்க இருக்க நாகசிலைக்கு அவங்க கைகளாலேயே வந்து பாலாபிஷேகம் பண்ணி பூஜை பண்றாங்க. அப்படி பண்ணவங்களுக்கு பாத்தீங்கன்னா திருமண பேச்சு எடுத்து தள்ளி போடுறது, ஏதோ ஒரு காரணத்தால திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போடுறது, அதான் நீங்கி அவங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் கூடி வருது. இந்த அம்பாள் சன்னதிலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் வந்து அந்த அம்மாக்கிட்ட பயிர் வாங்கி சாப்பிட்டு குழந்தை இருக்குது. நானே வாங்கிட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். வளையல், பச்சை பயிறு எல்லாமே வாங்கிட்டு போய் நானே கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு குழந்தை இருந்திருக்கு. இந்த கோவில்ல ஒரு வழிபாடு இருக்கு. ஒரு 3 எலுமிச்சை பழத்தை அம்பாள் கிட்ட கொடுத்துட்டு 2 எலுமிச்சை பழம் வாங்கிக்கிறாங்க. அம்பாள் கிட்ட கொடுக்குற பழத்தை வீட்டுக்கு எதிரே பூஜை பண்ணிட்டு அதை வந்து ஒரு 30 நாளுக்கு கூடயே வச்சுக்கிறாங்க. அந்த கூடையை வச்சுட்டு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஒரு பழத்தை கூட வச்சுக்கிறதால நடக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோவில்ல.